அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அதிகமாக பெரிய பாவங்கள் எது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வை துணையாக்குவது, அல்லாஹ்வை இணை வைப்பது, ஷிர்க் செய்வது மிகப்பெரிய பாவம். அதுக்கப்புறம் உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை அவமதிப்பது, பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் நடப்பது இரண்டாவது மிகப்பெரிய பாவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எவ்வளவு கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும், எவ்வளவு நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய தாய் தந்தையர்களுடைய பேச்சை எவ்வளவு அழகாக நாங்கள் பேச்சு கேட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றார், உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வராது, நான் கற்றுக் கொடுக்கிறேன், அந்த பிரார்த்தனை செய்யுங்கள். வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா, என்னுடைய இறைவா, சிறிய வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர்கள் எங்கள் மீது எவ்வளவு பாசத்தையும் அன்பையும் எவ்வளவு கருணையும் காட்டினார்களோ அதே ரஹ்மத் எங்களுடைய பெற்றோர்கள் மீது நீ காட்டுவாயாக. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இந்த துஆ அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்ப எவ்வளவு பெற்றோர்களுக்கு கண்ணியம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தம் செய்ய மாட்டான், அவர்களை நரகத்தில் போட்டு விடுவார் என்று அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அந்த பட்டியலில் இரண்டாவது நபர் யார் என்று தெரியுமா? அதிகமாக மதுபானை கொடுக்கக்கூடியவன், அதிகமாக மதுவை அருந்தக்கூடிய ஒரு மனிதன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் வாடியை கூட அவன் அடைய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப அவ்வளவு மோசமான ஒரு தண்டனை, சொர்க்கத்தில் செல்ல முடியாது என்று சொல்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்தை பெருசாக சொல்கிறார்கள். ஆனால் இன்று அதிகமாக இந்த மதுபானையில், இந்த போதைப் பொருளில் அதிகமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் தான். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம்! எந்த மதுவை, எந்த மது போதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தில் ஹராமாக்கி இருக்கிறார். அந்த மதுக்காக நீங்கள் எந்த விதமான உதவி செய்தால் அதெல்லாம் தடை செய்யப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாவும் கோபம் இருக்கும் என்று சொன்னார்கள். அதே சமுதாயம் என்று சர்வசாதாரணமாக காலேஜில் படிக்கக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள், அவர்களுடைய ஜேபுல பேக்ல போதைப் பொருள்கள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எப்படி கிடைக்கும்? சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இப்படிப்பட்ட நிலைமையில், இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு எப்படி கிடைக்கும்? அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்போதும் மதுவை அருந்தக்கூடிய, எப்போதும் போதையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவனை பரிசுத்த